ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ரெசிப்பியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. காடை முட்டை பிரியாணி ரெசிபி அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். காடை முட்டையில இல்லைங்க, நார்மல் எக்லேயுமே பண்ணலாம், நம்ம கோழி முட்டையிலையும் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ முட்டை தேவையோ அதை ஆட் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. முட்டையை வந்து நம்ம ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது, அப்படின்னா நமக்கு சம்டைம்ஸ் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக 7 மினிட்ஸ் ஹை டெம்பரேச்சரில் வச்சு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதை உரிக்கும் போது ஹை வார்ம் வாட்டராக இருந்தது அப்படின்னா தண்ணி, அதை கொஞ்சம் கோல்ட் வாட்டராக மாற்றிட்டு முட்டையை ஒரு 2 செகண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்ணி உரிச்சோன்னா பர்ஃபெக்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி தான் முட்டையை பர்ஃபெக்டாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். குக்கரில் கூட ட்ரை பண்ணலாம். 2 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தூரி மேத்தி, பே லீஃப், பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஆஃப் ஜாவித்ரி, பீஸ் ஆஃப் நட்மக் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன், அதை கொஞ்சம் நேரம் ஆட் பண்ணி வதக்கிட்டு ஸ்பூன் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கை நிறையா புதினா, பே லீஃப், ஏலக்காய், கிராம்பு, சீரகம், பல்லு தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிட்டேன், அதனால் கொஞ்சம் கட்டியாகிற வரைக்கும் சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி போடுறதுக்கு முன்னாடி பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், மஞ்சப்பொடி, ஜீரகம், கியூமின் சீட்ஸ், ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதில் உப்பு வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்கை உரித்து பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு இதெல்லாம் பண்ணணுங்க. ஆல்மோஸ்ட் எக் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சைடில் வச்சுக்கலாம். கிச்சன் பாட்டில் நான் ரைஸ் மோடில் செட் பண்ணி ரைஸை வச்சுருந்தேன். பிரியாணி நமக்கு செம்ம சாஃப்டாக அப்படியே உதிரியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நான் கிளறி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. முட்டை உடஞ்சிராத பதத்துக்கு செம்ம டேஸ்டான பிரியாணி ரெடி.